சித், ஐ கான்ட் பிலீவ் திஸ். அந்த டைம் வந்துருச்சு. ஒரு வழியா நம்மளோட ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ நோ. நம்ம உழைச்சதெல்லாமே ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. பசங்க ரிப்போர்ட் கார்டை வாங்குற நர்வஸ்னஸ்ல இருக்க நான் இப்போ. அட, எதுக்கு நர்வஸா ஃபீல் பண்ற? நான் வேணா ஜோக் சொல்லவா? சரி சொல்றேன், கேளு. ஒரு வீட்ல ஒரு திருடன் திருடுறதுக்கு நுழைஞ்சான். அந்த பீரோல எழுதி இருந்துச்சு, இந்த பீரோவை உடைக்கணும்னு அவசியம் இல்ல, 1 2 3 போட்டு பீரோவை தொற அப்படின்னு இருந்திருக்கு. திருடனும் 1 2 3 போட்டு ஓபன் பண்ணிருக்கான். உடனே அலாரம் அடிச்சு போலீஸ் வந்துட்டாங்க. உடனே அந்த திருடன் முதலாளி கிட்ட சொன்னானா, இப்பெல்லாம் மனுஷங்க நேர்மையாவே இருக்கிறது இல்லன்னு. நீயும் ஜோக்கும். ஆஹா, இந்த பாட்டை நீ எத்தனை முறைதான்ப்பா கேப்ப? இப்ப நான் மாத்த போறேன், விடு. அட சுமார் என்னோட ஃபேவரட் பாட்டு இதுன்னு தெரியல. உனக்கு தெரியுமா பஞ்சார என்னோட ஃபேவரட் சாங்னு? நான் மாத்ததா போறேன். ஏய் சுமார். ஏய் கைய வச்சு இது மாத்திக்கலாம் வேற. ஏய் வேணாம். அப்படின்னா சரி, ஒரு வாட்டி இந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறம் ஏன் பாட்டை ப்ளே பண்ணிடணும். வண்டி நிறுத்து. எங்களை விடுங்க, எங்களை விடுங்க, காப்பாத்துங்க. நீ இத கேட்டியா? குழந்தைங்க சத்தம் கேட்டுச்சு, கேட்டியா? இருக்கீங்களா? எங்களை காப்பாத்துங்க, எங்களை விடுங்க, எங்களை காப்பாத்துங்க. இது நம்மளோட யாராச்சும் இருக்கீங்களா? பிரம்ம எல்லாம் எதுவும் இல்ல, உண்மையாவே குழந்தைங்க கத்துற சத்தம் தான் கேக்குது. அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உதவி கேட்டு வண்டி ஏதாவது நிறுத்துவோமா? அட, இந்த பக்கம் எந்த வண்டியும் தெரியலையே. சரி, ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல நானும் கூட வரேன். வேண்டாம், நீ இங்கே நில்லு. ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா நீ பாட்டு. ஓகே, சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அட, வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றல, நிறுத்துங்க. ஏய் வாங்க, போடாதீங்க. வாங்க. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, காப்பாத்துங்க. வா. யாராச்சும் இருக்கீங்களா? ஏய், யாரா நீங்க? நில்லுங்கடா. ஏய். 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 அங்கிள், அங்கிள், எங்களை காப்பாத்துங்க அங்கிள். என்ன பயமா இருக்கு அங்கிள். ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஹலோ ஸ்ரதா, இங்க பாரு. எனக்கு தெரிஞ்சது ஏதோ கிட்னாப்பிங் கேஸ்னு நினைக்கிறேன். நீ உடனே சிஐடிக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, நான் உடனே சிஐடிக்கு பண்றேன். அங்கிள். ஹலோ சித். ஹலோ ஹலோ. என்னாச்சுன்னு தெரியலையே சித். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஹலோ ஹலோ சிஐடி, நீ இரு, நான் தண்ணி கொண்டு வரேன். இந்தா குடி. தேங்க் காட் சார், நீங்களா வந்துட்டீங்க. பாருங்க இவருக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு. ஒன்றும் இல்லை ஸ்ரதா, இது ஒரு சின்ன அடிதான். ஆர் யூ ஆல் ரைட் நவ்? ஒன்றும் இல்லை சார். சரி, என்னாச்சு சொல்லுங்க சார். எங்க படம் ஒன்று ரிலீஸ் ஆக போது, அதோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு இந்த காட்டுல இருந்து குழந்தைங்க கத்துற சத்தமா கேட்டுச்சு.
ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம் சார். என்ன ஆச்சு, ஏதாவது குழந்தை மாட்டியிருக்கான்னு பார்க்க. அப்போது ஏய் ஏய் யார் நீ, நில்லு. நீங்க உங்க உயிரை பணைய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கலையா? இந்த மாதிரி சமயத்தில் மனசு என்ன சொல்லுதோ அதான் சார் கேட்பேன். யாரோ பிரச்சனையில் இருக்காங்க, உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சேன். நாங்க உங்க நோக்கத்தை மதிக்கிறோம். நாட்டுல குற்றம் நடக்காம தடுக்கிறது எப்படி ஒரு சிஐடியோட வேலையோ அதே பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு பிரதர். இப்போ நீங்க பண்ண வேலை எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு முன்னோடியா இருக்கும். ஐ திங்க் யூ ஆர் அ வெரி பிரேவ் மேன். சார், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் இங்க வர வண்டிங்களை நிறுத்தி யார்கிட்டச்சும் உதவி கேட்கலான்னு. ஆனா யாருமே வண்டி நிறுத்தல. நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலனா அப்புறம் குற்றங்களை எப்படி சார் தடுத்து நிறுத்த முடியும்? சரியா தான் சொல்றீங்க. மற்றவங்க பிரச்சனையில் இருக்கும்போது நாம அதை கண்டும் காணாம போயிட்டா நமக்கு நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு இது புரியும். மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே உள்ள யாரோ குரூப் ஆஃப் பசங்க இருந்தாங்கன்னு. ஆமாம் சார், அது மட்டும் இல்லை, 4-5 ரவுடிங்களும் இருந்தாங்க. சித்தார்த், நீங்கள் அவங்க முகத்தை பார்த்தீங்களா? இல்லை சார், அவங்க முகத்தில் ஒரு ஹுட்டியும் அப்புறம் முகத்துக்கு ஒரு மாஸ்க்கும் போட்டிருந்தாங்க. அண்ட் பசங்க அவங்க முகம் ஏதாவது? ஆமாம் சார், மயங்கி விழுறதுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைங்களோட முகத்தை நான் கொஞ்சம் நல்லாவே பார்த்தேன். ஒருத்தன் ஒரு 4 அடி இருப்பான் சார், நல்லா செகப்பாக இருப்பான், ஒரு கொஞ்சம் சின்ன கண்ணு. சார், இவர் சொல்ற அடையாளம் பார்த்தா சாராஸ் மாதிரி இருக்கு. அந்த பையன் பார்க்க இது போல இருந்தானா? ஆமாம் சார், இதான் அவன். இவன் உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமா தெரியும். போன 2.5 மாசமா இவனை காணும் சார். பாவம், இவனோட அப்பா அம்மாவையும் கொண்டுட்டாங்க. That's so sad. இந்த பையனை காப்பாத்திர முடியும்னு நாங்க நம்புறோம். அந்த பசங்களை அவங்க எங்க கூட்டிட்டு போறோம்னு பேசிட்டது ஏதாவது உங்க காதுல விழுந்துச்சா? சார், மயங்கி விழுறதுக்கு முன்னாடி ரவுடி யார்கிட்டயே ஃபோனில் பேசினான். ஆமாம், பசங்க இங்கே தான் இருக்காங்க. 15 நிமிஷத்தில் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். 15 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவாங்கன்னா அப்ப பக்கத்துல தான் எங்கேயும் இருக்கணும். ஆனா சார், இங்க யாரோ வெளியில வந்ததை நான் பார்க்கவே இல்லை. ஓ அப்படியா? அப்படின்னா அவங்க உள்ளதான் எங்கேயும் இருக்காங்க. எனிவே, தேங்க்யூ வெரி மச். வெளியில போய் உடனே டாக்டரை பாருங்க சார். சார், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, போய் குழந்தைங்களை தேடிடுங்க. ஐ லைக் யுவர் ஸ்பிரிட் மேன். அண்ட் உங்களோட ரிலீஸ் ஆக போகிற புது படம் நல்லபடியாக ஓடணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், பசங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக சித்தார்த், கண்டிப்பாக. தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ thank தேங்க்யூ you. வெரி மச். thank you. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ Thank மச். குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். எந்த நோக்கத்தில் கடத்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே. சொல்லு பங்கஜ், குழந்தைங்களோட அப்பா அம்மாவா? சரி, அவங்கள அங்கேயே இருக்க சொல்லு. ஐ எம் ஆன் த வே. கவின், ஃபாரஸ்ட் முழுக்க சர்ச் பண்ணுங்க. 3 மாசம் ஆச்சுங்க சார், இன்னும் எங்க குழந்தைங்க வீட்டுக்கு வரல. என்னாச்சு சார்? என் பையனை 1 வாரமா காணோம் சார். போலீஸ்ல கூட ரிப்போர்ட் பண்ணோம், ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியல சார். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்க குழந்தைங்கள பத்திரமா காப்பாத்தி கூட்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அண்ட் யூ டூ அவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா. வாங்க. சார், 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 ப்ளீஸ் எங்க குழந்தைய காப்பாத்துங்க சார். என்னமாச்சு பொண்ணுக்கு? எங்கள் பொண்ணை காணோம் சார். உங்க பொண்ணையும் காணுமா? எப்போலேருந்து காணோம்? இன்னைக்கு காலையில் அவள் ரூமுக்கு போய் அவளை எழுப்புறதுக்காக பார்த்தேன், ஆனால் அவள் இல்லை சார். நேத்து ராத்திரி ரூம்ல தான் அவ இருந்தாளா? இருந்தா சார். நேத்து நைட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் சார் நானே வந்தேன். அவளோட சைக்கிளையும் காணோம் சார். ஒருவேளை சைக்கிள் ஓட்டிட்டு காலையில் அவ எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா? எங்க பொண்ணு எங்க கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா சார். சரி, நீங்க பயப்படாதீங்க. உங்க டாக்டர் போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கு சார். போட்டோ கொடுங்கம்மா, நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம். சார், சார், இந்த பொண்ணு தான் நம்ம சாராஸ் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச பொண்ணு சார். இங்க பாருங்க, கிளாஸ் 4ல. ஆனால் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அந்த சாராங்ஷ பத்தி விசாரிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போனபோது இந்த குழந்தைய அங்க பார்த்தோம்.
பாப்பா சைக்கிள் ஓட்டிட்டு எங்கெல்லாம் போவா? அந்த பரி பார்க் போவா சார். செக்யூரிட்டி எங்கே போனா? சார் மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுக்கிறாரு பத்தியா? ஆனால் கேட்டில் இல்லை. ஏய் காவல் தெய்வம், இங்கே வாயா. சொல்லுங்க சார். இந்த குழந்தைய இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கிறியா? ஆமாம் சார், இந்த பொண்ணு அடிக்கடி சைக்கிள் ஓட்டுறதுக்கு இங்கே தான் சார் வருவா. நேத்து வந்தாளா? இல்லை, நேற்று வரல. இந்த பார்க் முழுக்க ஒரு இடம் விடாம ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக க்ளூ கிடைக்கும், தேடி பாருங்க. போங்க. ஒரு நிமிஷம், இந்த குழந்தை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏய் ஓகே பசங்களா, இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த பாப்பாவை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல சார், இல்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க. சைக்கிள், இது அந்த பாப்பாவோட சைக்கிளா இருக்குமோ? தேங்க்யூ. சொல்லுப்பா. சார், என்னாச்சு? இங்கே பாருங்க, காட்டுக்கு நடுவில் யாருமே இல்லாத ஒரு வீடு. இங்கே இந்த குழந்தைங்களோட சில ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு. அவனுங்க இதை அவசரத்தில் விட்டுட்டு போயிட்டானு போல இருக்கு. அப்போ அந்த பசங்களை கடத்தி இங்கே தான் வச்சுருந்துருக்கானுங்க. வம்ஸ், இந்த வீட்டோட முதலாளி யாருன்னு விசாரிங்க. சார். நிக்கில், உள்ளே எத்தனை பாடி இருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடு. ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும். என்ன போகுது? இது என்னோட பொண்ணோட சைக்கிள் தாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுங்க ப்ளீஸ். பயப்படாதீங்கம்மா, இப்போ சைக்கிள் கிடைச்சிச்சு, அடுத்து உங்க பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் சார் இங்க பாருங்க, இங்க சாப்பிடுற பொருளும் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு பாருங்க. யாரோ இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார். ஆ சார், இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு நோட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு என்னை பார்க்கில் வந்து பாரு. சாராஷ். குழந்தை இங்க பார்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவ காணா போயிருக்கா. என்னமோ ஆயிருக்கு. சார், ஒருவேளை அந்த காட்டுல இருந்த பசங்களோட இந்த பொண்ணு இருந்திருக்கலாமா? சாராஸ் கூட அப்படியும் இருக்கலாம். இங்க என்ன நடந்ததுன்னு அவங்க தான் சொல்லணும். இந்த இடத்த ரெசார்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கான்ல அவன். இந்த பிரேஸ்லெட் என்னோட பொண்ணுதுதான். இந்த வளையல் என் பொண்ணோடுது. இந்த செயின் வந்து நான் என் பிள்ளைக்கு கொடுத்தேன். சரி, உங்க குழந்தைங்க எல்லாருமே அந்த குற்றவாளி கிட்ட தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ எங்க குழந்தை? இந்த நகைகள்ல என்னோட குழந்தைங்க நகை இல்லையே. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நீங்க பயப்படாதீங்க. அந்த ரவுடிங்க உங்க குழந்தையோட நகையை எங்கேயாவது போய் வித்துருக்கலாம் இல்லையா? உங்க குழந்தையோட நகையோட டீட்டெயில்ஸை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கோ. கவின், நீ ஒரு வேலை பண்ணு. இந்த சிட்டியில் எத்தனை நகை கடை இருக்கோ, அதாவது திருட்டு நகையை வாங்குற கடையாக பாருங்க நீங்க. ஓகே சார். அந்த சார் தான் நினைக்கிறேன். வாங்க பாய்ஸ்.
ஐயா, என்னையா இன்னைக்கு ஏதாவது உஷாராச்சா இல்லை வெறும் கையோட தான் வந்தீங்களா? யாரு நீங்களாம்? உறவுகளை நாங்க எதுவும் இல்ல, ஆனா பேர் இருக்கு, சிஐடி. ஏய் நில்றா, எங்கடா ஓடுற? ஆளும் மூஞ்சியும் பாரு. சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். நீ இங்கே வரமாட்டேடா, அதான் தூக்கி உள்ள வைக்க போறோமே. வேணாம் சார். குழந்தைங்களை கடத்துறியா? இல்லை சார், நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அப்ப இந்த மாட்டேன். சைக்கிள் சைக்கிள் எங்க இருந்து வந்துச்சு? அது அது ஒரு குழந்தையோடது சார். இந்த குழந்தையோடதா? ஆமாங்க, இந்த குழந்தையோடது தான். இந்த பாப்பா நேற்று இங்கே வந்திருந்தா சார். ஆனா 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 என்னடா சொல்லு சார், நேற்று ராத்திரி அந்த இடத்துல அந்த பாப்பா இன்னொரு குழந்தை கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா சார். இன்னொரு குழந்தையா? அது இன்னொரு குழந்தை இந்த பையனா பாரு. ஆமாம் சார், இவன் தான் சார் அந்த குழந்தை. சாரான்ஷ், அப்புறம் என்னாச்சு? சார், நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காரு இந்த பசங்க கிட்ட வந்து நின்றுது சார். அந்த காரில் இருந்தவங்க இந்த குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போனாங்க சார். அந்த காருக்காரங்க இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். போலீஸ்காரங்க கிட்ட உடனே சொல்லிருக்கணுமா இல்லையா? சைக்கிளை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்க. அந்த வண்டி நம்பர் இல்ல ஆளுங்க யாரையா பாத்தியா? சார், ரொம்ப இருட்டான நேரம், எதுவும் தெரியல சார். சார், ஒரு விஷயம், சைக்கிள் கிட்ட ஒரு பேப்பர் ஒன்று கிடைச்சது சார். அதில் ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருந்தது சார். எடு காட்டு. சார், இதை பாருங்க. இந்த ஸ்கெட்ச் சாராங்ஷோ இல்ல பாரோல் தான் பண்ணிருக்கணும். இந்த படத்துல இருக்கிறது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சார், எல்லா குற்றவாளியோட டேட்டா பேஸும் ஆக்டிவிட்டிஸும் செக் பண்ணிட்டேன். ஆனா நம்ம தேடுற குற்றவாளி இதுல இல்ல சார். என்ன பூர்வி இது? சார், இந்த ஸ்கெட்சை பண்ணது ஒரு குழந்தை. ஒருவேளை அந்த குழந்தை தப்பா வரைஞ்சிருக்கலாம்ல. நம்ம ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இதை கேட்க கூடாது? ஆமாண்டா, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போ. சார், பூர்வி, நான் சொல்றத பண்றியா? இன்டர்நெட்ல இவனை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருமா. ஒருவேளை பழைய குற்றவாளியா இருந்தா பிடிச்சிடலாம் இல்லையா? கண்டிப்பா க்ளூ கிடைக்கும். சார், கிடைச்சதா? சார், நம்ம நினைச்சதுதான் சரி சார். இவன் ஒன்றும் பழைய குற்றவாளி இல்ல, ஆனா சாதாரண மனுஷன் இல்ல. சார், இவரு ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் ரஞ்சித் குமார் சார். ஆனா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த ரஞ்சித் குமார் இடை கேட்டுடலாம் பங்கஜ். சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காது சார். தப்புங்கிறத ஒரு தடவை நடக்கலாம், மறுபடியும் நடந்தா தண்டனை என்னன்னு தெரியும்ல சார். இந்த சிட்டியில் நான் மட்டும் தானா? என்ன மாதிரி நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறாங்க. என்னை போக விடுங்க சார், ப்ளீஸ். போக விடணுமா? சரி, அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் கிட்னாப் பண்ண பசங்க கிட்ட நகையை திருடி இருக்காங்க. அது உங்கள் கடைக்கிட்ட எப்படி வந்தது? அதை கொண்டு வந்தது யாரு? கேட்குறல யாரு? சார், ரகு தான் சார் கொண்டு வந்தா. யார் ரகு? சார், அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா இந்த ரஞ்சித்தை காணோம். ஏன் நீயே போய் கூட்டு வா. வெயிட் பண்ணியா, வருவான். சார், உங்களுக்கு டீ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. டீ இருக்கட்டும்ங்கண்ணா. ரஞ்சித் சார் எப்போ வருவார்? அவரோட மீட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் சார். முடிஞ்சதா அவர் வந்து சீக்கிரம் வர சொல்லுப்பா. எஸ் சார். அல்பம். இங்க பாரு ஜாக்கோஸ், இந்த டீல் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கேன்சல் ஆகக்கூடாது, புரிஞ்சுதா? பாய். ஐம் so சாரி. உங்க பொண்ணான நேரத்தை நான் வீணாக்கிட்டேன். நவ் டெல் மீ, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விதத்தில் நான் இப்ப ஹெல்ப் நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம் சார். கேஸா? என்ன மாதிரியான கேஸ் அது? இந்த குழந்தைய ஞாபகம் இருக்கா? இவனோட பேரு சாராஸ். தெரியல, இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இந்த பொண்ணை யாருன்னு தெரியுதான்னு பாருங்களேன். இல்ல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எதுக்கு இந்த குழந்தைங்களோட போட்டோஸ் என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? அந்த 2 குழந்தைங்களையும் காணும் சார்.
இதே மாதிரி நிறைய குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அதுக்கு பசங்க காணாம போனதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு. இந்த ஸ்கெட்சில் இருக்கிறது சார் தானே? ஆமா. யார் வரைஞ்சா? நாங்க காட்டின 2 குழந்தைங்கள ஒருத்தர் காணாம போறதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர்ஸ், நீங்க இப்ப சொல்ல வர்றது என்ன? இந்த குழந்தைங்கள காணாம போனதுக்கு காரணம் நானா? யார் காரணம் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிடும் சார். இந்த ஆள் வீட்டை சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் அ மொமெண்ட், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? தானா வரும் சார். அப்போ போய் சர்ச் வாரண்ட்டை வாங்கிட்டு வாங்க போங்க. அப்படியா? இன்னும் 1 hourல we'll be here with search warrant. What you asked. சார், அந்த லேடியோட கழுத்துல ஒரு லாக்கெட் இருக்கு பாருங்க. அது இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தம்மா, what is your name? சுதா. இந்த செயின் உங்ககிட்ட எப்படி வந்தது? என்னோட ஹஸ்பண்ட் தான் இதை கொடுத்தாரு என்னோட பர்த்டேக்கு. உங்க வீட்டுக்காரர் எங்க இருந்து வாழ்ந்துருக்காரு? அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, உங்க வீட்டுக்காரர் நம்பர் கொடுமா. ஞாபகம் இல்லை சார். ஞாபகம் இல்லையா? பெருசெல்லாம் இருக்கா? வாங்கிக்கோ. சார், இந்த வீடு தான். இந்த பொருளெல்லாம் ஏன் இப்படி செதறி இருக்கு? இவன் தான் ராகுவா? ஆமாம் சார், இவன் தான் ரகு. எந்தரா, என்ன நினைச்ச? சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சிடலானா? சிஐடி என் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டல. ஜெயில விட்டு நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, உன் கணக்கை நான் முடிச்சிருவேண்டா. அப்படியா? கணக்கு முடிப்பியா? அதுக்கு முன்னாடி உன் வாயை திறந்து விஷயத்த சொல்லு. காணாம போன குழந்தைங்க எங்க இருக்காங்க? காணாம போன பசங்களா? எந்த காணாம போன பசங்க? அந்த குழந்தைங்க தான்டா. நகைகளை திருநீங்கல்ல, அந்த குழந்தைங்க. அவங்க எங்க? அந்த நகை எல்லாம் எனக்கு ரோட்ல கிடைச்சது சார். சொல்லு திவ்யா. கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. இந்த பக்கம்.
பார்த்து ஜாக்கிரதை. என் பொறுமையை சோதிக்காத. இந்த குழந்தைங்களை வச்சு நீ என்னடா பண்ண? அது வந்து நான் சொல்றா, என்ன பண்ண? சார் அது இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கபோர்டுக்குள். வம்ஸ், சார் ரகு, 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 வம்ஸ், ரகு எங்க? தப்பிச்சிட்டானா? Damn it. பூர்வி, டயரை ஷூட் பண்ணு. சார். சார், இது எப்படி நடந்துச்சு? நான் ஷூட் பண்ணவே இல்லையே. துப்பாக்கியில் ஷூட் பண்ணவன வெடிக்கிறதுக்கு தானே தெலுங்கு படமா? ரஞ்சித் இறந்துட்டான். இப்போ எப்படி குழந்தைய கண்டுபிடிக்கிறது? உண்மையான குற்றவாளி மூலமா. அவன் ரஞ்சித்தை கொண்டு நமக்கு வேலையை ஈஸி பண்ணிட்டாயா? என்ன கொஞ்சம் துருவி பார்க்கணும் இந்த கேமை எண்ட் பண்ணுறதுக்கு. ரஞ்சித் வீட்டுக்கு போனால் க்ளூ கிடைக்கும்யா. சார், ரஞ்சித் செத்து போய் ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. இந்த கேஸோட குற்றவாளி அவன் இல்ல, வேற யாரோ. ஒருவேளை ரஞ்சித் மாட்டிக்கிட்டா அவன் குட்டு வெளிப்படுறோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் போட்டு தள்ளிட்டான். சார் சொல்லு நிக்கில். குழந்தைங்கள திவ்யாவோட பியூரோ காமிச்சிட்டேன். குட். சரி, நீங்கள் போய் மேலே பாருங்கள், வேறு ஏதாவது கிடைக்குதானே. இந்த மேட்சஸை இங்க எதுக்கு மறைச்சு வைக்கணும் சார்? இந்த தீப்பெட்டி பாக்ஸை இங்கே எதுக்காக மறைச்சு வைக்கணும்? என்னமோ மேட்டர் இருக்கு. ரொம்ப குழப்பமா இருக்கே. இந்த ஸ்க்ராட்ச்குள்ள ஏதாவது நம்பர் இருக்குமா? இந்த லாட்ரி சீட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம். $731 XY03 5. கவின் அடிக்கிறான். சொல்லுப்பா. சார், ரகுவோட வீட்டில் எங்களுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் கிடச்சிது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேட்ச் பாக்ஸ் பின்னாடி ஒரு நம்பர் எழுதியிருக்கு சார். ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சது இந்த நம்பர் 731. எனக்கும் இங்கே ஒரு மேட்ச் பாக்ஸ் கிடச்சிது, அதுலேயும் அதே தான்ப்பா. சேம் மேட்ச் பாக்ஸ் XY035. சார், ஆனால் இந்த நம்பர் என்னவா இருக்கும் சார்? XY035 731. குழப்பமா இருக்கே.
ஒரு மேட்ச் பாக்ஸில் XY035, இன்னொரு மேட்ச் பாக்ஸில் 731. சார் ஒருவேளை இது ஏதாவது ஒரு வண்டி நம்பரா இருந்ததுன்னா? ஆமாப்பா, இது வண்டி நம்பர் மாதிரி தான் இருக்கு. XY035 731. சாராஞ்ச், இந்த ஆளுங்க நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்க? மெல்லமா பேசு பாரு. நம்ம பேசுறத கேட்டுட்டாங்கன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சார் ஆர்டிஓவில் கிட்டதுக்கு அது ஒரு ட்ரக் நம்பர்னு சொல்கிறாங்க சார். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் போஸ்ட்டை தாண்டி இப்போ தான் போச்சுன்னு சொன்னாங்க சார். இப்போ செக் போஸ்ட் கிட்ட போகணுமா? ஹலோ பங்கஜ், அந்த ட்ரக்கு செக் போஸ்ட் பக்கத்தில் போதான் புடி. பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் போயா. சூப்பர்டா தம்பி, ட்ரக்கை கப்புன்னு பிடிச்சிட்டு இருக்கியே. தேங்க்யூ சார். ஆனால் எந்த பிரச்சனமும் இல்லை. ஏன்னா பசங்க வந்து ட்ரக்குள்ள இல்லவே இல்லை சார். என்னைய சொல்ற? டிரைவரை பிடிச்சியா? இருக்கா சார். நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க. ரஞ்சித் போன காருக்கு பாம்பு வச்சது நீதானா? பாமா? நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க? நான் தீபாவளி அன்னைக்கு கூட பாம்பு வெடிச்சது இல்லை சார். ஓவர் ஆக்ட் பண்ணதரா. குழந்தைங்க எங்க? எந்த குழந்தைங்க சார்? மூக்கு மேலே ஒன்று வச்சுக்கோ, தானா சொல்லுவேன். வண்டி ஃபுல்லாக பசங்க எங்க? இல்லை சார், நான் வந்து இந்த ட்ரக்கை பிலாஸ்பூர்லேருந்து காலி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அங்கேருந்து நீ வந்துட்டு இருக்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? எடுத்துக்காட்டு. ஆதாரம் இருக்குது, இதை எடுத்து காட்டுறேன். இந்த பொருளை டெலிவரி பண்ண ரசீது என்கிட்ட இருக்குது சார். சரி, அப்படி இந்த ட்ரக் மும்பையில் இருந்துச்சுன்னா இந்த வண்டியோட நம்பர் எப்படி ரஞ்சித் வீட்டுக்கு போயிருக்குன்னு புரியலையே. சார் இப்படி கூட இருக்கலாம். அந்த ட்ரக்ல போலியான நம்பர் பிளேட் வச்சிருக்கலாம், இந்த நம்பர் மாதிரியே. சொல்லுப்பா நிக்கில். ஹைவே 33 கிட்ட குவாரி பக்கத்துலயா? இறங்கு வா. வா இறங்கு வெளியே வா. இறங்கு. சத்தம் போடாம வா. எல்லாம் இறங்குன்றல்ல, சீக்கிரம் வா வா வா. அட கேட்டியா, வந்துருங்க எல்லாம். ஏடி ஆளுங்க கிட்ட தப்பி வந்துருங்க. சீக்கிரம் கூட்டு போங்க. லைனா கூட்டு போடா எல்லாத்தையும். சீக்கிரம் சீக்கிரம். சபாஷ், உங்கள் வேலையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஐடிங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க எல்லாம் முதல்ல ரொம்ப தூரத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர வேண்டியது வந்து சேரும். போங்க, எல்லாரையும் கொண்டு போங்க. கேட்க மாட்டீங்க. சீக்கிரம் பிடிக்கடா. நில்லுங்க. சொன்ன கேளு. புடி புடி. ஏய் நில்லுடா. டேய் பாரு, வா சீக்கிரம். பாரு, நீ அந்த பக்கமா போயிடு. இல்ல, நான் உன்னை விட்டுட்டு போக இங்க மாட்டேன். பாரு, புடிவாத பிடிக்காத, போ.
போடு. நில்லுங்க, அங்கே நில்லுங்க, கொன்றுவேன். டேய் என்னடா பண்ற? குழந்தையவா ஷூட் பண்ண போற? ஒரு குழந்தையோட விலை 10 லட்சம்டா, 10 லட்சம். அந்த படத்தை உங்க அப்பா நான் கொடுப்பான். போ. நான் என் வீட்டுக்கு போகணும். என்ன நினைச்சீங்க பசங்களா? ரொம்ப புத்திசாலிங்கன்னு நினைப்போ? ஆனா இந்த கம்ச மாமா இருக்கானே, உங்க எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப புத்திசாலி. பயமா இருக்கு. பெரிய யானைக்கும் அடிசா இருக்கும் மாமே. ஹேண்ட்ஸ் அப். ஏய் சீரியடா, ஓடுங்க ஓடுங்கடா. ஓடுங்க ஃப்ரெடி, குழந்தைகளை பாத்துக்கோ. சீக்கிரம் 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 ஓடி வாங்கடா. No! செம்ம பெரிய ஆக்டர் ராணி. பைப்லைன்ல பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருந்த. வேஷம் பிச்சைக்கார வேஷம். தொழில் பிள்ளைங்களை கடத்துறதா? வெளிநாட்டுல நான் ரஞ்சித் கூட குழந்தைகளை கடத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஓ, 2 பேரும் பார்ட்னர்ஸா? Then why you killed ரஞ்சித்? ஏன்னா அவனுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு சார். ஷேர் அதிகம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. அதனால தான் ரஞ்சித்தோட ஸ்கெட்சை நான் உங்களுக்கு காட்டினேன். அப்பதான் நீங்க அவனை குற்றவாளிகன்னு நம்புவீங்கன்னு நினைச்சேன். அவன் செத்து போயிட்டான்னா இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும்னு நினைச்சேன். இப்படி யோசிச்சது உன் முட்டாள்தனம்டா. உண்மையான குற்றவாளி வேற யாரோன்னு ரஞ்சித் இறந்தப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்ப நீ எதுக்கு மத்த கூட்டாளிகளை கொன்ன? ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனால என்ன பிரயோஜனம்? நீ போட்ட பிளான்லாம் வீணா போயிடுச்சே. ஜெயிலுக்கு போறடா. இந்த மகா நடிகனை இழுத்துட்டு போங்க பாய்ஸ். உள்ள வச்சு 4 காட்டு காட்டினா அடுத்த ஜென்மத்தில் ஒழுங்கா இருப்பான். தேங்க்யூ அங்கிள், எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு. தேங்க்யூலாம் சொல்லக்கூடாதுடா. நீங்க தானே கண்ணா எங்க உயிரே. உங்களுக்காக எங்க உயிரை கூட நாங்க விடுவோம். நீங்க சிஐடி அங்கிள் தானே? பரவாயில்லையே, நாங்க சிஐடி அங்கிள்ஸ்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே. என்னால எப்படி உங்களை மறக்க முடியும்? நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த அங்கிள் தானே? இன்னைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாயாடி. ஆனா எல்லாருக்கும் வாங்கி தருவேன். நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததும் இந்த மோசமான அங்கிள் இருக்காருல்ல, என்ன புடிச்சு ஒரு மோசமான ரூம்ல அடைச்சு போட்டுட்டாரு. 15 நாளைக்கு அப்புறம் அங்க இருந்து நாங்க வெளியில ஓடி வந்துட்டோம். இனி பிரச்சனை இல்ல. யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். எனக்கு எதுவுமே புரியல. அதனால பாருவுக்காக நான் அந்த லெட்டரை எழுதி போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா? அன்னைக்கு நைட்டு நான் சாராஞ்ச பார்க்க போயிருந்தேனா? என்னாச்சு சாராஞ்ச்? நீ இவ்ளோ நாளா எங்க போயிருந்தடா? எல்லாரும் உன்னை இவ்ளோ தேடுறாங்க தெரியுமா? அப்புறம் இன்னைக்கு எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? பாரு, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சில பேருங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. அங்க நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். பழசெல்லாம் மறந்துருங்க. சரி வாங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். வாங்க வாங்க வாங்க. மெதுவா மெதுவா. ஜாலி ஜாலி. அட அந்த சிஐடி ஃபோன் பண்றேன். அட ஸ்பீக்கர்ல போடுங்க. நான் தயா சிஐடில இருந்து பேசுறேன். ஹலோ சார், அந்த குழந்தைங்க கிடைச்சிட்டாங்களா?
ஆமா, அந்த குழந்தைங்களும் கிடைச்சிட்டாங்க, அந்த குற்றவாளியை நாங்க பிடிச்சிட்டோம். அட வாவ், இட்ஸ் a great நியூஸ் சார். சார் இதை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம் சார். இன்னைக்கு எங்களோட ஃபிலிமோட ஷோ ப்ரிவ்யூ ஒன்று இருக்கு. நீங்க அப்புறம் உங்க டீம் அப்புறம் அந்த குழந்தைங்களோட நீங்க வரணும். இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா சார் ப்ளீஸ் சார், வர முடியாதுன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா வரணும். இந்த வில்லன்க கிட்ட இருந்து நீங்களும் கண்டிப்பா பிரேக் எடுத்து ஆகணும். சரி சரி, நாங்க எத்தனை மணிக்கு அங்க வரணும்? சார் இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு வந்துருங்க. கிரேட் சார், வில் see you there. ஓகே, தேங்க்யூ.